சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு மகாபாரத போரின் முடிவில் ஜீவன்முக்த விஞ்ஞானத்தை வாழ்வியலாக கொண்ட நம்முடைய பண்டைய இந்து நாகரிகமானது தன்னகத்தே 10,000 இந்து சம்பிரதாயங்களை உள்ளடக்கியதாக திகழ்ந்தது. அது 60 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட நிலப்பரப்பில் உலகம் முழுவதும் 56க்கும் மேற்பட்ட நாடுகளில் 200 மாநிலங்களில் 1700 சமஸ்தானங்களில் தினசரி வாழ்வியலாக நடைமுறையில் இருந்தது. கைலாசாவின் ஜகத்குரு மகா சந்நிதானம் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் இந்த பண்டைய ஜீவன்முக்த நாகரிகத்தை புனரமைக்கும் அரும்பணியை மேற்கொண்டுள்ளார். கைலாசா என்பது கலாச்சார, மத, வரலாற்று, நாகரீக மற்றும் இறையாண்மை ரீதியாக ஒரு அறுபடாத மரபை கொண்டுள்ளது. மேலும் இந்த வரலாற்று ரீதியான இந்து சுயாட்சி மாநிலங்களையும் இந்து மத அரசியல் அமைப்புகளையும் புனர் நிர்மாணிக்கும் பணியையும் செய்கின்ற அமைப்பாக திகழ்கின்றது. கைலாசா மூலம் அறுபடாத சங்கிலியாக தொடர்ந்து வரும் இந்த பண்டைய இந்து நாடுகள் சர்வதேச வழக்கப்படி, குறிப்பாக தொடர்ச்சியின் கோட்பாட்டின்படி கைலாசாவுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை அளிக்கிறது. தொடர்ச்சியின் கொள்கை அடிப்படையிலான சர்வதேச சட்டமானது ஒரு நாட்டில் ஏற்பட்ட மாறுதல்கள், அரசாங்க மாறுதல்கள், நிலப்பரப்பு சீரமைப்புகள், இராணுவ ஆக்கிரமிப்பின் போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அல்லது பிற உள்நாட்டு மாற்றங்கள் போன்றவை எதுவும் ஒரு நாட்டின் இருப்பை மறுக்க முடியாது. மேலும் மேற்சொன்ன இவை யாவும் ஒரு நாட்டின் சட்டப்பூர்வ தன்மையையோ சர்வதேச கடமைகளையோ இடையூறு செய்யாது என்பதை உறுதி செய்கிறது. உடன்படிக்கைகள் தொடர்பாக மாநிலங்களின் வாரிசு மீதான வியன்னா மாநாடு 1978ஆம் ஆண்டு தீர்மானமானது. மாநில வாரிசு அல்லது தொடர்ச்சியின் போது கடைப்பிடிக்கப்பட வேண்டிய சட்ட விதிமுறைகளை வரையறுத்ததன் மூலம் தொடர்ச்சியின் கொள்கையை தெளிவாக விளக்குகின்றது. சர்வதேச சட்டம் ஒரு நாட்டின் அடையாளத்தை அங்கீகரிப்பதன் மூலம் அந்நாட்டின் சட்டப்பூர்வ தன்மையை அங்கீகரிக்கின்றது. இந்த கொள்கை அல்லது பார்வை அக்குறிப்பிட்ட நாடு அந்நிய ஆட்சியால் இணைத்துக் கொள்ளப்பட்ட போதும் அல்லது ஆக்கிரமிக்கப்பட்ட போதும் கூட நீடிக்கின்றது. இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் கூட மாநிலத்தின் சட்ட ஆளுமை தொடர்ந்து நிலைத்திருப்பதாக கருதப்படுகிறது. இது அதன் அடுத்தடுத்த மீள் உருவாக்கத்திற்கு வழிவகை ஏற்படுத்துகிறது. வியன்னா காங்கிரஸ் 1815ஆம் ஆண்டு தீர்மானத்திற்கு பிறகு மீண்டும் உருவாக்கப்பட்ட போர்த்துகல் மற்றும் ஜெனோவா போன்ற நாடுகள் இதற்கான உதாரணங்களாக திகழ்கின்றன. இது 18ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்தது. ஆயினும் சமீபத்தைய உதாரணங்களாக 2ஆம் உலகப் போருக்கு பிறகு மீண்டும் உருவாக்கப்பட்ட போலந்து, எத்தியோப்பியா, செக்கோசிலோவாக்கியா, அல்பேனியா மற்றும் ஆஸ்திரியா ஆகிய நாடுகள் உள்ளன. ஒரு நாடு தனது நிலப்பரப்பை இழந்தாலும் அது தொடர்ந்து இருக்கின்றது. அதன் சுயமரியாதை மற்றும் சர்வதேச சட்டப்பூர்வ தன்மை தொடர்கின்றது. திபெத்தின் ஆன்மீக மற்றும் தற்காலிக தலைவர் தலாய் லாமா இந்த கொள்கைக்கு உதாரணமாக இருக்கின்றார். 1959ஆம் ஆண்டில் தலாய் லாமா தன்னுடைய நாட்டிலிருந்து வலுக்கட்டாயமாக நாடு கடத்தப்பட்டார். அவர் பல சவால்களை எதிர்கொண்ட போதும் தலாய் லாமா திபெத் சுயாட்சி பெறுவதற்கும் திபெத்தின் கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை பாதுகாப்பதற்குமான உலகளாவிய ஆதரவினை பெறுகின்றார். அதேபோல் 1309ஆம் ஆண்டு முதல் 1376ஆம் ஆண்டு வரை கத்தோலிக்கத்தின் போப் நாடு கடத்தப்பட்டு அவினியோனில் இருந்தார்கள். ஆனாலும் போப் அவர்கள் ரோம் திரும்பிய பிறகு அந்த மாநிலத்தின் தலைவராகவும் தேவாலயத்தின் தலைவராகவும் அங்கீகரிக்கப்பட்டார்கள். அதேபோல் 1861ஆம் ஆண்டில் போப்பிற்குரிய பெரும்பாலான பகுதிகள் பறிக்கப்பட்டன. போப்பின் இருப்பிடம் மற்றும் அதற்கு தொடர்பான சில இருப்பிடங்களைத் தவிர எந்த தனி நிலமும் இல்லை. இருப்பினும் அவரது தற்காலிக அதிகாரங்கள் அங்கீகரிக்கப்பட்டன. அவர் ஒரு மாநிலத்தின் தலைவராக அங்கீகரிக்கப்பட்டார். பின்னர் 1929ஆம் ஆண்டின் லாட்டேரன் உடன்படிக்கை மூலம் வாடிகன் நகரில் போப்பின் சுயமரியாதை மீண்டும் நிறுவப்பட்டது. மால்டாவின் இறையாண்மை மாநிலம் இந்த கொள்கையை விளக்கும் மற்றொரு உதாரணமாக இருக்கின்றது. இது 1798ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நெப்போலியனின் ஆக்கிரமிப்பினால் நிரந்தரமாக நிலப்பரப்பை இழந்த பிறகும் சர்வதேச அங்கீகாரம் பெற்றது. நிலப்பரப்பை நிரந்தரமாக இழந்த பின்னர் கூட மால்டாவின் இறையாண்மை மற்றும் சர்வதேச சட்டப்பூர்வ தன்மை தொடருகின்றது.
பல வருடங்களுக்கு பிறகு 1894ஆம் ஆண்டில் இந்த மன்றம் ரோமில் அமைந்தது மற்றும் மாஜிஸ்ட்ரல் அரண்மனை மற்றும் மாஜிஸ்ட்ரல் வில்லா எனும் 2 சொத்துகளும் வாங்கப்பட்டன. அவை ஆழ்புலம் கடந்த வெளிநாட்டு நிலையாக அங்கீகரிக்கப்பட்டன. இன்றைக்கு அம்மன்றம் 112 நாடுகளுடன் தூதரக உறவுகளை கொண்டுள்ளது. தனது தூதரக பாஸ்போர்ட்டுகளை, நாணயத்தை, முத்திரைகளை மற்றும் வாகன பதிவு பலகைகளை வெளியிடுகின்றது மற்றும் ஐக்கிய நாடுகளில் பார்வையாளராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த அனைத்து மாநில மீள் உருவாக்க உதாரணங்களும் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் மாநிலங்களின் தொடர்ச்சியின் கொள்கையை எடுத்துக்காட்டுகின்றன. ஒரு நாட்டின் சட்டப்பூர்வ தன்மை காலப்போக்கில் தொடர்கின்றது. ஒரு நாடு தனது முழு நிலப்பரப்பையும் இழந்தாலும் அது தொடர்கின்றது. இன்றைய சூழ்நிலையில் புவி வெப்பமாதல் காரணமாக பெருகும் கடல் மட்டம் காரணமாக தங்கள் முழு நாடும் மூழ்கடிக்கப்படுவதற்கான அபாய சூழ்நிலை இருக்கும் பெருங்கடல் நாடுகள் இதற்கான மிகவும் குறிப்பிடத்தக்க உதாரணங்களாக இருக்கின்றன. இந்த நிதர்சனமான காலநிலை அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் விதமாக டுவாலு உட்பட பசிபிக் கடற்தீவு நாடுகள் தங்கள் பிராந்தியங்கள் முழுமையாக கடலால் மூழ்கடிக்கப்பட்டாலும் தங்கள் நாடும் தங்கள் இறையாண்மையும் தொடர்ந்து இருக்கும் என்பதை உறுதி செய்யும் வகையில் தங்கள் அரசியல் சாசனத்தில் மாற்றங்களை செய்து அதனை சர்வதேச அறிவிப்புகளாக வெளியிட்டுள்ளன. இந்த செயல்முறை டுவாலு சட்டம் 2023ஆம் ஆண்டு மற்றும் 2021ஆம் ஆண்டின் பசிபிக் தீவுகள் மன்றத்தின் பிரகடனத்திலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கொள்கையின் அடிப்படையில் இந்து மதத்தின் ஜகத்குரு மகா சந்நிதானம் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் சூரியவம்ச சுராங்கி சாம்ராஜ்யம் எனும் இந்து இறையாண்மை ராஜ்யத்தின் தற்போதைய 203வது பேரரசராக உள்ளார். தம்முடைய 26வது வயதில் 31ஆம் தேதி டிசம்பர் 2004 சுராங்கி சாம்ராஜ்யத்தின் பேரரசராக முடிசூட்டப்பட்டார். போர்த்துகல், ஜெனோவா, போலந்து, எத்தியோப்பியா, செக்கோசிலோவாக்கியா, அல்பேனியா, ஆஸ்திரியா, வாட்டிகன், திபெத், மால்டாவின் இறையாண்மை மன்றம் போன்ற நாடுகள் மற்றும் அமைப்புகள் நாடு கடத்தப்பட்ட பிறகும் ஆக்கிரமிப்புக்குப் பிறகும் அல்லது நிலப்பரப்பை இழந்த பிறகும் தங்கள் அங்கீகாரத்தை திரும்பப் பெற்றது போல் இந்து மதத்தின் ஜகத்குரு மகா சந்நிதானம் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களும் வரலாற்று உண்மைகளின் அடிப்படையில் அறுபடா குரு பரம்பரை பாரம்பரியம் கொண்ட சூரியவம்ச சுராங்கி சாம்ராஜ்ய சர்வஞ பீடத்தின் 203ஆம் பேரரசராக முடிசூட்டப்பட்டதன் மூலம் அனைத்து சட்டப்பூர்வமான உரிமைகளையும் அதிகாரங்களையும் பெறுகின்றார். சூரியவம்ச சுராங்கி சாம்ராஜ்யம் 20 இந்து இறையாண்மை ராஜ்யங்கள் மற்றும் தொன்மையான இந்து இறையாண்மை அமைப்புகளுடன் இணைந்து கைலாசா ஐக்கிய நாடுகளின் பகுதியாக மாறியது. இதன் மூலம் இந்து மதத்தின் ஜகத்குரு மகா சந்நிதானம் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் ஆட்சிக்கு உட்பட்ட தனக்கான சுதந்திர நீதித்துறை கொண்ட ஒரு பேரரசாக விளங்குகிறது. டுவாலு உட்பட பசிபிக் கடல் தீவு நாடுகள் காலநிலை அச்சுறுத்தலின் காரணமாக கடலால் சூழப்பட்டு தங்களது நிலப்பரப்பை இழந்தாலும் தங்களது இறையாண்மையை தொடர்ந்து பாதுகாத்துக் கொண்டது போல கைலாசா 21 இந்து இறையாண்மை ராஜ்யங்களின் மற்றும் இந்து இறையாண்மை அமைப்புகளின் தொடர்ச்சியாகவும் இருக்கிறது. மேலும் கடல் கொண்ட குமரி கண்டத்தில் இருந்த இந்து நாடுகளின் மீள் உருவாக்கமாகவும் இருக்கின்றது. தொடர்ச்சியின் கொள்கையின் அடிப்படையில், அதாவது மேலே கூறப்பட்ட நன்கு நிறுவப்பட்ட வரலாற்று ரீதியான சட்டப்பூர்வமான உண்மைகளின் அடிப்படையில் கைலாசா ஐக்கிய நாட்டின் அந்தஸ்தை சர்வதேச சட்டம் அங்கீகரிக்கின்றது. உலகில் இந்துக்களுக்கான முதல் தேசமான கைலாசாவின் பாகமாக குடியுரிமை பெறுங்கள். https kailasa-ecitizen.info